ஈரோட்டில் விஜயோட ஸ்பீச்சை எல்லாருமே பார்த்தோம். காசுக்கு பணத்துக்கு சாப்பாட்டுக்கு சாராயத்துக்கு ஆசைப்பட்டு வந்த கூட்டம் அல்ல அது. துணை முதலமைச்சருக்கு பதில் கொடுக்கலாம், ஒரு அமைச்சரை பேசியிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னா அதற்கு விஜய் பதில் கொடுக்கலாம். வரவங்க போறவங்க பேசுற விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் பதில் அளிக்கணும். திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய விஜய் ஏன் நாம் தமிழரை சீமான நேரடியாக எதிர்ப்பது கிடையாது? உங்களுக்கு தேவைன்னா எல்லாத்தையுமே தூக்கி வச்சு கொண்டாடி தூக்கி குப்பத்தொட்டில் போடுவீங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய சூவை நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது அண்ணன் மான்கரி மானூறுகாய் தான். ஏன் இப்படி ஒரு விமர்சனம்? மான்கரி மானூறுகாய் மானூறுகாய்னா அவர் தானே சொன்னார், நான் சொல்லலாம். ஓ, சீமான் சொன்னார். அது உங்களுக்கு தெரியாது. அவர் பொருள் எடுத்து அவரே போடுறீங்களா? யாரு பச்சோந்தியை விட மிக அதிக வேகமாக நிறம் மாறக்கூடியவரா இருக்கிறீங்களா? அப்ப நீங்க சீமான பச்சோந்தின்னு சொல்றீங்க. அப்பேற்பட்ட சீமான விஜய் வாயை திறந்து ஓப்பனா ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? இல்ல, அரசியல் விமர்சகருடைய விமர்சனங்களுக்கு சொல்றாரு. 1000 சாக்கடைகளும் குப்பைகளும் கிடக்குது. அதை இங்க இருந்து எடுத்து துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை இங்க இருந்து களைய வேண்டியதுதான் அவரோட தலைவர் தளபதியினுடைய வேலையை. விஜய் சீமான மதிக்கவே இல்லைங்கிறீங்களா? ஆமா, வேற என்ன பண்றாரு? ஆனா திமுக வந்து உங்களோட கொலகார சக்தின்னு சொல்லுது. என்னென்ன இந்த கள்ளக்குறிச்சியில 7 பேரை சாவடிச்சுமே அதனால கொலகார சம்பவத்தை சொல்றாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில தங்கச்சி ஸ்ரீமதி கதற செத்து போனால அப்பவும் நீங்க போய் பார்க்கலையே, அதனால கொலகார சக்தின்னு சொல்றீங்களா? ஏர் ஷோ நடத்தி ஒரு 5 பேரை கொன்னீங்களே அதனால தீய சக்தின்னு சொல்ற. எதனால உங்களை தூய சக்தின்னு சொல்லணும்? நெஞ்சில கை வச்சு மனசாட்சிக்கு உட்பட்டு உண்மையை சொல்லுங்க. திமுக தீய சக்தி. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சரை பற்றி விஜய் பேசும் பொழுது நான் சினிமா டைலாக்கா பேசுறேன்னு சொல்றீங்க. நீங்க சிலப்பதிகாரத்துல இருந்தா பேசுறீங்க. ஆமா, ஆனா ஸ்டாலின் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எப்பயோ ஒரு தடவை தானே இந்த டைலாக் பேசுறாரு. ஆனா விஜய் எப்பொழுதுமே டைலாக்காவே பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், அவரு நடிச்சுட்டு வராரு, நீங்க ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் பெரிய நடிகர் தானே. அப்போ உங்க பையன் பெரிய உச்சபட்ச நடிகர்னு மாசு சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் பெரிய உச்சபட்ச நடிகர். அவர் ஒத்துக்கிறீங்களா? யாரு மாசு சொன்னாருன்னு சொன்ன? நீங்க ஒத்துக்கிறீங்களா? விஜய் ஒத்துக்கிறாரா உதயநிதி பெரிய நடிகர் அப்படிங்கிற? நான் சொல்றது புரியல. மாசு சொன்னாரு, அதை விஜய் நீங்களும் உச்சபட்ச நடிகர்னு சொல்றாரா? விஜய் ஒத்துக்கிறாரா? அவர் உச்சபட்ச நடிகரா இல்லையா? காமெடி பண்ணிட்டு விஜய்க்கும் நாஞ்சில் சம்பத்துக்கு எதுவும் பிரச்சனை ஏன் பாண்டிச்சேரிக்கும் வரல, ஈரோட்டுக்கும் வரல? தாவேக்காவும் நாஞ்சில் சம்பத்தை டம்மி பண்ணுவாங்க. திமுக தீய சக்தின்னு சொல்றீங்க. ஏன் நீங்க உங்களையே நல்ல சக்தின்னு சொல்லிக்கிறீங்க? யார? விஜய் அவர்கள். எங்க ஆட்சிக்கும் அதிகாரத்திலும் வந்த கட்சியா தமிழக வெற்றி கழகம்? இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. உங்களால விமர்சனம் மட்டும்தான் பண்ண, அதான் சொல்றேன். நீங்க உங்களால விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும்? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தாவேக ஆதரவாளர் ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். ஈரோட்டில் விஜயோட ஸ்பீச்சை எல்லாருமே பார்த்தோம். முதல்ல உங்களுடைய பார்வையில் விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்தது? ஏன்னா அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கேள்விகளை வச்சிருக்கேன். தமிழக வெற்றி கழகம் என்ன நோக்கத்துக்காக இங்கே இந்த தமிழகத்தில் ஒரு உருவெடுத்ததோ அதனுடைய பரிணாம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக மக்களுடைய குறைகளை இதுதான் நம்மளுடைய தேவை அப்படின்னு குமுறிக்கிட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில் உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே சொல்லியிருப்பார். உங்களுக்காக நான் வருவேன், எல்லா இடத்துலையுமே எங்கேயும் உங்களை விட்டு தர மாட்டேன்னு மக்களை மட்டுமே மையமாக கொண்டு இன்னைக்கு தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. மிக பிரம்மாண்டமாக எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக. நீங்கள் பல கோடியில் சேர் செஞ்சு போட்டுக்கலாம், தங்கத்தில் செஞ்சு போட்டுக்கலாம். அந்த சிம்ம சொப்பனமாக யார் இருக்கிறான்னா இவர் தான் இருக்கிறார். அதற்கான தகுதியானவராக யார் இருக்கிறாருன்னா இவர் தான் இருக்கிறார். மக்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியுமோடு அந்த கூட்டம் நிற்கிது. காசுக்கு பணத்துக்கு சாப்பாட்டுக்கு சாராயத்துக்கு ஆசைப்பட்டு வந்த கூட்டம் அல்ல அது. நீங்கள் பெரியாருடைய கொள்கைகளை பேசிக்கிட்டு பெரியாருடைய பேரன்களாக இருந்துக்கிட்டு அங்கே சமூக நீதி என்ன வேலைன்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு காசையும் சாராயத்தையும் கொடுத்து வண்டியை வச்சு அரசு பேருந்துகளை பயன்படுத்தி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக நான் வரேன் நீங்கள் வாங்கன்னு நிற்கிறாரு. மக்களும் நிற்கிறாங்க, காத்து கிடக்கிறாங்க, பார்க்குறாங்க. அவர்களுக்கு நீங்கள் அது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய ஆதரவாக செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களாக நீங்கள் என்ன கதர்னாலும்
நாங்கள் அண்ணன் பக்கம்தான். என்ன புரியுதா? அண்ணன் பக்கத்தில் தான் நிற்போன்னு இன்னைக்கு ஒரு உளப்பூர்வமான ஒரு உரிமையோட வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தன்னை நிலை நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 31 நிமிட பேச்சுக்கள், ஏற்கனவே 11 நிமிடம் 12 நிமிடம் பேசிட்டாருன்னு கதறினாங்க. இப்போ 31 நிமிஷம் பேசிட்டாரு, இன்னும் இதையெல்லாம் பேசியிருக்கலாம். ஆக மொத்தம் பேசுனதுக்கு எதுவும் வச்ச குற்றச்சாட்டுக்கு அவர் அதுதான் சொல்கிறார். நான் 10 நிமிஷம் பேசுகிறேன், 9 நிமிஷம் பேசுகிறேன், நான் பேசுகிறதுக்கு பதில் கேட்டால் நீ ஏன் 10 நிமிஷம் பேசுகிறேன்னு கேட்குறியே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் தாவேகாவினுடைய வியூக வகுப்பாளர்களான்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. நீங்கள் 1/2 மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் பேசணும், இந்த அளவுகள் உங்களுக்கு எதுக்கு? திமுக வைக்கலையா? அரசியல் விமர்சகர்கள் தானே இதை முன் வச்சு. அரசியல் விமர்சகர்கள் யாரு? நான் தான் சொம்பு இல்லை திமுகவோட அண்டான்னு தான் சொல்றீங்க. நீங்க யாரு? நீங்க அரசியல் விமர்சகருடைய கேள்விகளுக்கெல்லாம், அவருடைய விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லணுமா? தாவேகாவோட தலைவரா இருந்து எந்த அவசியமும் இல்லைன்ற மக்களுக்கான டைம் வேஸ்ட் பண்றாரு விஜய். இல்ல எங்கேயுமே பேசலையே. அரசியல் விமர்சகர்களுடைய விமர்சனங்களுக்கு ஏன் பதில் அளிக்கணும்? விஜய்க்கு 1008 வேலை இருக்குல்ல. அரசியல் விமர்சகர் அததான் பண்ணிட்டு போறாரு. பதில் அளிக்கிறது எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் பதில் முதலமைச்சருக்கு பதில் குறிப்பிடலாம், கொடுக்கலாம், துணை முதலமைச்சருக்கு பதில் கொடுக்கலாம், ஒரு அமைச்சரை பேசியிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னா அதற்கு விஜய் பதில் கொடுக்கலாம். வரவங்க போறவங்க பேசுற விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் பதில் அளிக்கணுமா? எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் ஏன் 9 நிமிஷம் பேசுறாரு, 8 நிமிஷம் பேசுறாருன்னு அரசியல் விமர்சகர்கள் தானே அந்த கருத்தை முன் வச்சாங்க. அதை வந்து சீமான் அவர்களும் பேசியிருக்கிறாரு, துணை முதல்வர் அவர்களும் அப்ப பேசியிருக்கிறாரு. சீமானுக்கு தான் விஜய் பதில் சொல்லியிருக்காரா? இல்ல, சீமானுக்கும் சொல்லியிருக்கிறார். சீமானுக்கும் களத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பேச்சு. திமுகவை நேரடியா எதிர்க்கக்கூடிய விஜய் ஏன் நாம் தமிழரை சீமானை நேரடியா எதிர்ப்பது கிடையாது? இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, நேரடியாக பதில் சொல்கிறார். எஸ், அது அதிமுகவையா, காங்கிரஸையா, சீமானுடைய நாம் தமிழர் கட்சியவா, யாரை சொல்றாரு? எது இப்போ இந்த பாயிண்ட் இல்லை, இந்த பாயிண்ட்ல நீங்கள் வந்து களத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் எதிர்ப்பேன், அவங்கள தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், கணக்குலயே இல்லாதவங்களை எடுத்துக்க மாட்டேன். அது யாரை சொல்றீங்கன்னு கேட்குறேன். அதிமுகவையா, காங்கிரஸையா, நாம் தமிழர் கட்சியவா? எங்க அதிமுகன்றது வந்து கடந்த கால வரலாறுகள் இருக்குது. பல முறை இங்கே வந்து இப்போ ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. தொடர்ச்சியான ஆட்சியை பெற்ற ஒரு பெருமை அதிமுகவுக்கு இருக்கு. இன்னைக்கு தலைமை இல்ல சொல்லி தலைமை இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா இல்ல நாம் தமிழரா நாங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? தமிழர் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க உணர்வு பூர்வமா நீங்க கத்துறீங்க, கொள்கையை சொல்லி தரீங்க, நீங்க பெரியாரையை தூக்கி பிடிப்பீங்க, திரும்ப தூக்கி குப்பை தொட்டில் போடுவீங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்களையுமே நீங்க அப்படி பேசுனீங்க, எம்ஜிஆர் அவர்களையுமே வாழ்த்தி பேசியிருப்பீங்க, அப்புறமா தூத்தி பேசியிருப்பீங்க, அறிஞர் அண்ணா அவர்களையுமே அப்படி தான் பேசுனீங்க. உங்களுக்கு தேவைன்னா எல்லாத்தையுமே தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில் போடுவீங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய சூவை நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது அண்ணன் மான்கரி தான், மானூர்காய் தான். ஏன் இப்படி ஒரு விமர்சனம்? மான்கரி, மானூர்காய் மானூர்காய்னா அவர் தானேங்க சொன்னார், நான் சொல்லலை. ஓ, சீமான் சொன்னார். அது உங்களுக்கு தெரியாது? அவர் பொருள் எடுத்து அவரே போடுறீங்களா? இல்லை, அவர் பொருள் எடுத்து போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து இட்லிக்குள்ளே நீங்கள் பொடி இட்லி சாப்பிட்ருப்பீங்க, கேரட் இட்லி சாப்பிட்ருப்பீங்க, நிறைய டிஷ் வச்சு சாப்பிட்ருப்பீங்க, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு. ஆனால் ஆமக்குஞ்சு அவிச்சு வச்சு சாப்பிட்ட பெருமை எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே அவர் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். லயலாமணி கலாச்சாரத்தை விட நீங்கள் பயங்கரமாக சீமான கலாய்க்கிறீங்களே. இல்லை, லயலாமணி என்னுடைய தம்பி தான், சரிங்களா? நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போன்று தான் எல்லாம் பல கட்ட போராட்டங்களில் ஒன்றிணைந்து நடத்தியிருக்கோம். இன்றைக்கி ஒரே கோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே இப்போ பல போராட்டங்களில் ஒன்றா நின்றுருக்கும் போது இந்த மக்களுக்கானவர்கள் யாருன்னு தெரியணும் இல்லையா? அப்படி வைகோவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எப்பேற்பட்ட தொடர்பு இருக்குன்னு ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்குமே தெரியும், இலங்கை அரசுக்குமே தெரியும். மறுக்கிறீங்களா? இந்த பல உலக நாடுகளுக்குமே தெரியும். அப்பேற்பட்டவரில் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்த இட்லி கறியும் PK 47ஐயும் இந்த 2 ஃபோட்டோவையும் தவிர்த்து வேறு என்ன கதை இருக்குது அதை சொல்லுங்கள். இல்லை, அந்த ஃபோட்டோவே பொய்ன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதை தான் நானும் சொல்கிறேன். அந்த 2 ஃபோட்டோ எடிட் பண்ண ஃபோட்டோவை எந்த பட ஷூட்டிங்க்கு போனதுன்றது வரைக்கும் அந்த ஒளிப்பதிவு அதுக்காக மான்கறி ஊருகா அவர் தானே சொன்னார், நான் சொல்லலை சொன்னார். ஏங்க அங்கே ஒரு மக்களையும் மண்ணையும் இந்த தேசத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு தலைவன் உயிரையும் குடும்பத்தையுமே அழிக்கிறான். அப்பேற்பட்ட இடத்துல நின்றுக்கிட்டு உனக்கு 50 கிலோ கறி கொடுத்து விட்டாராம். எனக்கு கேட்டு மிகப்பெரிய விந்தையாக இருக்குது. 50 கிலோ ஒருத்தர் 5 கிலோவே வச்சுக்க, 5 கிலோ கறி திங்க முடியுமா உங்களால்? 1 கிலோ மாட்டுக்கறி வாங்குவாரான், திம்பாரான், இது பண்ணுவாரான். இவ்வளோண்டு இருக்கும்போது கராத்தேல பிளாக் பெல்ட்டில் இருக்கிறவங்க கூட சண்டைக்கு போவாரான்.
சாத்தியமே இல்லாத ஒன்று அண்ணன் சொல்லுவார். நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு முதலமைச்சரையும் மற்றவங்களையும் விமர்சனம் பண்ணதில்ல விஜய் அவர்களுக்கு. ஏன் சீமான் அங்கிள் அல்லது அண்ணன் சீமான் ஏன் பேரை சொல்லி விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார் விஜய்? விஜய்க்கு ஏன் இப்படி ஒரு தயக்கம்? உங்களுக்கு என்ன இருக்கு? அதாவது மக்களுக்காக காலத்தில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பத்திரிக்கையாளர்களுக்கு அவர் மீது நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். களத்தில் வரீங்க, போராடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எத்தனை பத்திரிக்கையாளர்களை எவ்வளவு தரைகுறைவாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, உண்மையா இல்லையா? இப்போ நாங்கள் வந்து கருத்தியெல்லாம் வைக்கிறோம், பல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டோம்னு அதையும் துரிஞ்சு ஒரு தனியார் தொலைக்காட்சி கொண்டு போய் சேர்த்துது. அது மறுநாள் காலையில் சேப்பாக்கம் ஸ்டேடியம் வாசலில் போராட்டம் நடத்திச்சு, தெரியல உங்களுக்கு? அந்த மாதிரி இருப்பவர்களுக்குமே ஆதரவாகவும் நிற்கிறோம், புரியுதுங்களா? அது எவ்வளோ வலையொலிகள் இருக்குது, எல்லாத்துலேயுமே பேசுகிறோம். ஆனால் இவர் பேசி போடக்கூடிய அத்தனையிலையுமே எதிர்மறையாக இங்கே இல்லை, ஃப்ரான்ஸ் லண்டன்லேருந்து வந்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் சமூக வலைதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை எதிர்க்க தெரிஞ்ச விஜய்க்கு சீமானை எதிர்கொள்ள தெரியல, சீமானை எதிர்கொள்ள விஜய்க்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, திமுக கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. 14 வருஷத்தில் ஒரு கவுன்சிலர் வச்சிருக்கின்ற ஒரு வரலாறு சொல்லுங்கன்ற. சீமான்ட்ட எதுவுமே இல்லைங்கிறீங்களா? இங்கே என்னங்க ஆனால் இத்தனை வருஷமாக தனிச்சு நிற்கிறாரு, அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும்ல. ஆமாம், வாங்கியிருக்காரு, நிற்பாரு. வாங்கியிருக்காருன்னு புரியலையே. ஓட்டு வாங்கியிருக்காருல்ல, சரி, அதுக்காக சொல்றீங்களா வாங்கியிருக்காருன்னு? இல்லை, ஓட்டு வாங்கியிருக்கேன்னு தானே அவரும் சொல்கிறாரு. பல பேர் பல கருத்து, அவர் கூட இருந்த ஜெகதீச பாண்டியன்லாம் சொல்கிறாரு. மாப்பிள்ளை சாரை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, கணவனும் மனைவியும், மிகப்பெரிய தொகை கை மாறிடுச்சுன்னு நான் சொல்லலை, ஜெகதீச பாண்டியன் அண்ணன் சொல்கிறாப்புல, புரியுதுங்களா? அதில் வந்து அவரை கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ அவர் வாங்கியிருக்கிறாரு, அவர் நிற்கிறாரு, நான் ஓட்ட சொல்கிறேன். அவர் என்ன வாங்கினாருன்னு அண்ணன் பிஆர் பாண்டியன்ற, மன்னிக்கணும், பிஆர் பாண்டியன் நம்ம தமிழா பாண்டியன் இருக்கிறார்ல, அவரையும் நம்ம ஜெகதீச பாண்டியனையும் கூப்பிட்டு ஒரு டிபேட் ஒன்று வச்சோன்னு வைங்க, 3 பேர் 4 பேர் ஒன்றா உட்காந்து இன்னும் நிறைய தெளிவான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். தெளிவான விளக்கம்னா புரியலையே. இல்லை, என்ன வாங்கினாரு, என்ன நம்ம வந்து அவர் வாங்கினதை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஷூவை நான் நக்கணுமான்னு சொன்னவர், எதே பார்ப்பனியத்தினால அந்த கடப்பாரை எடுத்து இந்த திமுக கோட்டையை இடிப்பேன்னு சொன்னார். அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பங்காளிங்கன்னு சொன்னாரா இல்லையா? பத்திரிகையில் வந்தது தானே, நேரடியாக அவர் பேசின காணொலிகள் தானே. அப்போ நீங்கள் யார்? பச்சோந்தியை விட மிக அதிக வேகமாக நிறம் மாறக்கூடியவராக இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் யார்? சீமான பச்சோந்தின்னு சொல்லிட்டீங்க. அப்பேற்பட்ட சீமான விஜய் வாயை திறந்து ஓப்பனா ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? அரசியல் விமர்சகருடைய விமர்சனம் சொல்றாரு. 1000 சாக்கடைகளும் குப்பைகளும் கிடக்குது, அதை இங்கே இருந்து எடுத்து துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை இங்க இருந்து களைய வேண்டியதுதான் அவரோட தலைவர் தளபதியினுடைய வேலையை. விஜய் சீமான மதிக்கவே இல்லைங்கிறீங்களா? ஆமா, வேற என்ன பண்றாரு? இதுக்கு அதான் அர்த்தமா? ஆமா, வேற என்ன பண்றாரு? மேடை தோறும் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சீமான் தான் விஜயை மதிக்கிறாரா? யாரு? சீமான் தான் விஜயை மதிச்சு. பயம். விஜயை பார்த்து சீமானுக்கு பயமா? ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நாங்க நேரடியா பேச முடியாது, நீயும் பேசுன்றதுக்கெல்லாம் வாங்க. அதாவது சொந்த கட்சியினுடைய வேட்பாளரை கடந்த காலங்களில் அவங்க வேட்பாளர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். வேட்பாளர் தோற்கணும்னு ஒரு இடத்துல ஒருத்தரை நிறுத்துறாருன்னா அவர் தான்றது பேட்டி கொடுத்தாங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுறீங்கன்னா கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் எங்கே போகணும்? உங்கள் கொள்கையில் பிடிப்போட உறுதியாக இருந்திருக்கணும்ல. இந்த கிருஷ்ணகிரியில் ஒட்டுமொத்தமாக கட்சியுமே கலைச்சாங்களே, மாவட்ட செயலாளர் வந்தாங்க, ஏன் போகணும்? இந்த திருநெல்வேலியில் நடந்ததே ஆயிரக்கணக்கான பேர், ஏன் போகணும்? நாம் சீமான் டாபிக்லேருந்து அப்படியே திமுக டாபிக் வரலாம். திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் விஜய்க்கு அஜெண்டாவா? இல்லை, இன்றைக்கி திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பெரியாரினுடைய பெயரை சொல்லி மக்களை சுரண்டுவதிலும் ஆட்சியை வந்து தவறாக வழி நடத்துவதும் ஒரு மன்னராட்சியினுடைய கட்டமைப்பில் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பதும் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்ற பேரில் இங்கே ஊழல் வந்து லஞ்ச லாவணியங்கள் தலைவிரிச்சு ஆடுவதையும் அவர் மேற்கோள் காட்டுறார். திமுக மன்னராட்சின்னு விமர்சனம் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் இன்னைக்கு செங்கோட்டையன் செங்கோல் கொடுத்தார் விஜய்க்கு? அதாவது மன்னர்கள் கையில் இருக்கக்கூடியது, புரியுதுங்களா? ஒரு ஆட்சியும் அதிகார பீடமும் ஏறும்போது அது அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியது, புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒரு வகையில் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்களே. எதை நினைவுபடுத்திக்கிட்டே? மன்னராட்சியை. அது உங்ககிட்ட இல்லை, இன்னைக்கு இவர்கிட்ட வந்திருக்குன்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, அது மாறும், காலம் மாறிடுச்சுன்னு அவர் கோடிட்டு காட்டுறார். சரி, செங்கோல் அங்கே இல்லை, கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நெஞ்சில் கை வச்சு மனசாட்சிக்கு உட்பட்டு உண்மையை சொல்லுங்கள், திமுக தீய சக்தியா? அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை, 2 கையும் வச்சு சொல்லுவேன். திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி. ஏன் இப்படி இவ்வளோ கடுமையான மோசமான விமர்சனம் ஏன் வைக்கணும்?
இந்த பக்கம் வருவோமா கொஞ்சம்? ஆ. நான் ஒரு சிறுபான்மை, நான் ஒரு முஸ்லீம். என்ன நீங்கள் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கு? யாருக்குமே கொடுக்கலையா? திமுக தானே உங்கள் கட்சி. சமூக நீதியை தானே நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் தானே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. திமுகவில் எத்தனை எம்பி இருக்கிறாங்க சொல்லுங்கள். சரி, முஸ்லீம் லீக்குக்கு ஒன்று கொடுத்துட்டீங்க. இதை தாண்டி வேறு யார் இருக்கா சொல்லுங்கள். அதுவும் நவாஸ்கனியை கட்சியில் சேர்த்துக்கணும். முஸ்லீம் லீக்கில் அவருக்கு ஒரு சீட்டு. அவர் அதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்கில் பயணம் பண்ணவரா நவாஸ்கனி? இல்லையே. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் அங்கே கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? இப்போது அம்மாப்பட்டினத்தில் நடந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. என்ன நடந்துருச்சு? இங்கே அதிகப்படியாக சிறுபான்மை மக்கள் போராடும் போதெல்லாம் எங்களை ஒடுக்குனது திமுக தானே. அப்படி இருந்தும் அதுக்கு ஆயிரம் காரணங்களை காட்டினீங்க. அப்படி இருந்து இந்த திமுக ஒட்டுமொத்த கூட்டமும் இன்னைக்கு உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது. இல்லை, ஜெயலலிதா அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க எதிர்கொண்ட விஷயங்கள், அந்த அரசியல் களம் வேற. ஆனால் விஜய் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்த வேகத்தில் திமுக தீய சக்தின்னு சொன்னா பொது வெளியில் அது எப்படி? அதான் நான் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். என் ஆவடி நாசர்கிட்ட இருந்து பறிச்சிங்க, செஞ்சி மஸ்தான்கிட்ட இருந்து பதவியை பறிச்சிங்க, நெல்லை வகாபுகிட்ட இருந்து பறிச்சிங்க. இந்த 3 பேரும் சிறுபான்மை மக்கள் தான். என் பார்வையில் தீய சக்தி இருக்கலாம் அவங்க மீதெல்லாம். யார் மீதெல்லாம்? அவங்க மீதெல்லாம் எப்படி திருப்பி ஆவடி நாசருக்கு கொடுத்தீங்க, நெல்லை வகாபுக்கு கொடுத்தீங்க, இவருக்கு திருப்பி எப்படி மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்க? விமர்சனங்கள் போயிடுச்சா? மன்னிச்சிட்டாங்களோ? நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கத்தினுடைய பதவியை புடுங்குறீங்கன்னா அப்போ மக்களுக்கு ஏதோ தப்பு செஞ்சுருக்காங்கன்னு தானே அர்த்தம். மாற்றுங்க. திமுக தீய சக்தின்னு சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் உங்களையே நல்ல சக்தின்னு சொல்லிக்கிறீங்க? யார? விஜய் அவர்கள். எங்க ஆட்சிக்கும் அதிகாரத்திலும் வந்த கட்சியா தமிழக வெற்றி கழகம்? இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. உங்களால் விமர்சனம் மட்டும்தான் பண்ண, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களால் விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும்? பேனர் மேலே ஏறிட்டாங்க, இந்த இடத்துல போஸ்ட் ஓட்டிட்டாங்க, இந்த இடத்துல டான்ஸ் ஆடி இருந்தாங்க, இதெல்லாம் விமர்சனங்களா? இதெல்லாம் குற்றச்சாட்டுகளா? ரேஷனில் குறிப்பிட்ட நாட்களுக்கு நேரத்தை தவறி போனால் கிடைக்காது. ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ ஒரு கல்லூரியிலையோ இன்றைக்கி இப்போ இந்த புத்தகங்களில் வந்து இப்போ இந்த மேற்படிப்புக்காக இப்போ இதில் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பணம் கட்டி 3 மாதம் 4 மாதம் ஆகியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது? போதை தலை விரித்து ஆடுதுன்னு நான் சொல்லலை, அப்பா சொல்கிறாரு டிவியில். வந்து அன்னைக்கு கூட வந்தார் என் வீட்டுக்கு, டிவியில். ஆமாம், என் வீட்டுக்கு வந்தார். வந்து சொல்கிறாரு, போதையின் பாதையை தேடாதீங்கன்னு. அதை உருவாக்கி வச்சுருக்கோன்ற கொஞ்சம் கூட உங்களுக்கு நெஞ்சில் அழுத்தமே இல்லாமல் அதை பற்றி பேசுகிறீங்கன்னா, சாராயம்தான் உங்களுக்கு வருமானம்னா, இந்த சுதந்திர இந்தியாவில் இத்தனை லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடன் வாங்கினதை அந்த 4.5 ஆண்டுகளில் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன இந்த தமிழகத்தை வளர்த்தெடுத்துட்டீங்க? என்ன நலத்திட்டங்களை கொடுத்துட்டீங்க? அப்படி இத்தனை லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தா இருக்கிறவன் பூரா பயிலும் கோடீஸ்வரனால சுற்றணும் உங்களுடைய நலத்திட்டங்களில். 4.5 ஆண்டுகள் கழிச்சு தானே என் தம்பி தங்கச்சிங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி தானே டேப்பு கொடுக்குறேன், ஒய்ஃபை கனெக்ஷன் உடனே சொல்கிறீங்க. ஏன் இந்த 4.5 ஆண்டுகள் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? அப்போ உங்களை தூய சக்தின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? திமுக அந்த தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க் நடத்துது, அதனால தீய சக்தின்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக வந்து உங்களோட கொலகார சக்தின்னு சொல்லுது. என்னென்ன? இந்த கள்ளக்குறிச்சியில் 7 பேரை சாவடிச்சோமே, அதனால கொலகார சக்தின்னு சொல்லுதா? இந்த கள்ளக்குறிச்சியில் என் தங்கச்சி ஸ்ரீமதி கதற செத்து போனால அப்பவும் நீங்கள் போய் பார்க்கலையே, அதனால கொலகார சக்தின்னு சொல்கிறீங்களா? ஏர் ஷோ நடத்தி ஒரு 5 பேரை கொன்னீங்களே, அதனால தீய சக்தின்னு சொல்கிறேன். எதனால உங்களை தூய சக்தின்னு சொல்லணும்? தம்பி அஜித்குமாரை அடித்து கொள்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னும் 24 பேரை அடித்து கொண்டிருக்கீங்களே, அதுக்கு சொல்லணுமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் கதர்னால என் தங்கச்சி இப்போ கோவையிலையும் அதே போல் நடந்திருக்கிறேன். ஒரு தாய் மகளோட திருவண்ணாமலைக்கு வராங்க, ஆனால் தாய் காரில் இருந்து தள்ளப்பட்டு அந்த மாணவியை கூப்பிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறதுக்கு ஒரு காவல்துறை சேர்ந்தவரும் ஒருத்தர். ஒரு ஸ்கூல் பையன் 2 பேர் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியும் தான் கூட படிக்கக்கூடிய பையனும் சென்னைக்கு வந்துட்டு திரும்புகிறாங்க. அந்த பையனை மட்டும் மிரட்டி அனுப்பி வச்சுட்டு அந்த குழந்தைய போய் இரவு முழுக்க வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணிக்கிருக்கீங்க ஒரு காவலர். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்போடு இருக்கிறது திமுக ஆட்சி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதனால திமுக தீய சக்தியா? 6 மாதமாக எங்கள் சகோதரி ஒருத்தவங்க அண்ணா நகர் பாலியல் வன்புணர்வு வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு 6 மாதம் சுற்றிருக்காங்களா? அவங்க அப்பாவை தூக்கி குண்டாஸில் போட்டுருவோன்னு இதே K4 காவல் நிலையத்தில் மிரட்டியெல்லாம் அனுப்பியிருக்கீங்க.
எதை வச்சு உங்களை நல்ல சக்தின்னு சொல்லுங்கள், எதை வச்சு உங்களை நல்ல சக்தின்னு சொல்ல? ஆனால் திமுகவே கேட்குது. மலேசியாலாம் விஜய் போகிறாரு, ஈரோடுக்கெல்லாம் போகிறாரு, கரூருக்கு எப்போ போவார் விஜய்? வேங்கை வயலுக்கு எப்போ போனார்? வேங்கை வயலுக்கு எப்போ போனார்? தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு போகலையே, ஏன் போகலை? ஃபோனில் பேசிட்டாரு. ஃபோனில் பேசிட்டா போதுமா? இப்போ மற்றதுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க, ரோட் ஷோலாம் நடத்துகிறீங்களே. இன்னைக்கு கூட குளத்தூரில். எப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் பெரியாரையும் இப்போ இந்த இதையும் அண்ணா வளர்த்த கட்சியும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் சமூக நீதியா உங்களுக்கு? ஆட்சியாளன் யாரு? போக விட்டீங்களா? அன்னைக்கு உங்களுடைய காவல்துறை வச்சு தடுத்து நிறுத்திருக்கீங்க. எப்பேற்பட்ட முயற்சியில் எனக்கு தெரியும், அங்கே கூட இருந்திருக்கிறேன் நான். எப்பேற்பட்ட முயற்சியில் அத்தனை குடும்பங்களும் அவர் மீது ஏதாவது ஒரு தவறுதல் சொல்லியிருக்கா சொல்லுங்க. கரூர் சம்பவம் தானே சொல்லுங்க. ஆமாம், இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவரும். ஆனால் ஒரு நடிகை சொன்னாங்க, நான் எந்த மக்களுக்காக நான் போராடினோ அந்த மக்களே சமாதானம் ஆகும் பொழுது, அவங்களுக்கே கோபம் இல்லாத பொழுது, நான் ஏன் இனிமேல் இந்த மக்களுக்காக கோவப்படணும், போராடணும், குரல் கொடுக்கணும்னு ஒரு நடிகை ஆதங்கப்பட்டாங்களே. ஏன் அந்த நடிகை அதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறேன். அதான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் என் தங்கச்சி ஸ்ரீமதி கத்துனாலே அந்த நடிகைக்கு காதில் கேட்கலையா? கேட்டுச்சா கேட்கலையா? என் தம்பி கதறினான்ல அஜித்குமார், அதுக்கு முன்னாடி 24 பேர் கதறி இருக்கானே, எங்கே போயிட்டீங்க? அண்ணா நகர் மாணவி பாலியல் பிரச்சனையில் சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளை, அது கேட்கலையா அவங்களுக்கு? இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா? இதை நியாயப்படுத்தலை, இதற்கான உண்மைகள் வெளியில் வரும். அதற்காக தமிழக வெற்றி கழகம் சிபிஐயை தேடி போகலை. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தான் இதை விசாரிக்கணும்னு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். சிபிஐ விசாரணை கேட்டது தேசிய மக்கள் சக்தி கட்சி அண்ணன் எம்எல் ரவி அவர்கள். அந்த கட்சியினுடைய நிறுவனர், ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராகவும் இருக்கிறார். பல போராட்டங்களில் என்னோட நின்று போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. நானும் அவருடைய போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறேன். திமுக மீது இவ்வளோ வரிசையாக இவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறீங்களே, ஆனால் விஜய் இன்னைக்கு ஈரோட்டில் பேசும்பொழுதும், இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் பேசும்பொழுதும் திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி அல்லது கரண்ட்டில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்கு ஏன் உடனுக்குடன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறார்? இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி எப்படியாவது விஜய் பேசிடுவார், கருத்து தெரிவிச்சிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன் விஜய்க்கு மௌனம்? விஜய் நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் விஷயம் இப்போது என்னை போன்ற இஸ்லாமியர்களுக்கு எப்படி நான் பார்க்கப்படுதுன்னா, ஒருவேளை இவர்களால் கட்டமைக்கப்பட்டதோன்ற எண்ணத்தில் தான் பார்க்கப்படுது. எந்த இஸ்லாமிய தலைவர்களும் இயக்கங்களும் போராடலை. அதுக்கு திமுக தான் முட்டு கொடுத்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கு 15-20 நாளைக்கு முன்னாடி 60 வீடுகள் அம்மாப்பட்டினத்தில் இடித்து போட்டிங்களே, அப்போ சிறுபான்மை மக்கள் மீது உள்ள நலன் உங்களுக்கு எங்கே போச்சு? அது நீதிமன்ற உத்தரவா? அது எது? அம்மாப்பட்டினத்தில் இடிக்கப்பட்ட அந்த வீடு. சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்தது இல்லை, அதை நிறைவேற்றிட்டீங்களா? ஒரு நாள் தானே அவகாசம் கேட்டான். 70 ஆண்டுகள் இறை இல்லத்தை மசூதியை இடிக்கிறேன்னீங்களே, அவன் இடிக்க வேணான்னு அப்போ கூட சொல்லி ஒரே ஒரு நாள் தானே அனுமதி கேட்டான். அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கா? உங்ககிட்ட தானே இருக்குது. உங்களுக்கு கூட்டம் நடத்தணும்னா அதான் சொன்னார்ல, எப்படி இலை என்னன்னா தலை என்ற வேலை இவருக்கு எதுக்குன்னு தெரில, 1,30,30,000 கணக்கு சொன்னார். இந்த 1,30,30,000 பேரை வச்சு இதை பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு ஓடினீங்கல்ல, அதை ஏன் நீங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? யாரை ஏமாத்துகிற வேலை இது? அப்போ 1,30,30,000 பேரை கூட்டியிருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனை லட்சத்தை நீங்கள் டெபாசிட் கட்டியிருக்கணும்? திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டை சொல்கிறேன். ஆமாம். ஆனால் இன்றைக்கி இந்த ஈரோட்டில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் எல்லாரும் நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணுது. யாருக்குமே சேர் போட்டு உட்கார வைக்கல, 4 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, சரி அப்படிலாம் சொல்கிறாங்களே. அங்கே மருத்துவக் குழு இருக்குது. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எல்லா இடங்கள்லையுமே மாநாடுகள் கூட்டங்கள் நடந்தால் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம நண்பர் பிரபு சிவகங்கை காரைக்குடி மாவட்டத்தினுடைய செயலாளர், மருத்துவ அணியினுடைய செயலாளராக இருக்கிறாரு. அவருடைய தலைமையில் அங்கே ஒரு டீம் வந்துடுவாங்க. பல ஆம்புலன்ஸுகள் இருக்கும், 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இருக்கும். அந்த எல்லாத்தையுமே வச்சு பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் அண்ணன் நாதவர்ஜுனா அவர்களை பார்க்குறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். குழந்தைகள் எல்லாமே நின்றுருப்பாங்க. நீங்கள் யாருமே வரக்கூடாது, எல்லாருமே வீட்டில் இருந்து தான், டிவியில் இருந்து தான் பார்க்கணும்னு அவர் அங்கே அறிவுறுத்தியிருப்பார் மக்களுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு முன்னாடியுமே தமிழக வெற்றி கழகத்தால் அறிவுறுத்தப்பட்டிருக்குது, குழந்தைகள் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அதை மீறி குழந்தைங்களோட குழந்தை தூக்கிட்டு வந்து அம்மா தாய்மார்களையும் பார்க்க முடிஞ்சுது, கர்ப்பிணிகளையும் பார்க்க முடிஞ்சுது, போலீஸார் அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சதையும் பார்க்க முடிஞ்சுது. அதுதான் சொல்கிறேன், வருவதற்கு எல்லாருமே ஆயத்தமாக தான் இருக்காங்க.
ஆனால் இங்கே வந்து இந்த போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்ததால் தமிழக வெற்றிக் கழகமும் கொஞ்சம் தெளிவாக தான் இப்ப எல்லாத்தையுமே விஜய் பார்த்துட்டு பாடம் இருக்காங்க. கத்துக்கிட்டாரா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்? ஏன்னா இன்னைக்கு ஒரு தம்பியை வந்து இறங்க சொல்லி அதுக்கப்புறம் இல்லை, முத்தம்லாம் எந்த கொடுத்தாரு. இடத்துலையுமே வந்து அவர் எல்லாத்தையும் ஏறுங்கன்னு சொன்னதெல்லாம் இல்லை. என்ன ஆம், ரயில் மேலே ஏறி நின்று போராட்டம் பண்ணலையா திராவிட கட்சிக்காக? ரயில் தண்டவாளத்தில் படுக்கலையா? ரயில் வருதுன்னு தெரியும், தண்டவாளத்தில் படுத்தா என்ன ஆகும்? யார் படுத்தா? கலைஞர். வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். இன்னைக்கு கூட விஜய் ஈரோடு போயிருக்காரு. ஈரோடு முழுக்க போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஈரோடு வரக்கூடிய விஜய் கரூருக்கு எப்போ வருவார்? அதைத்தான் நானும் கேட்குறேன். வேங்கை வயல் எப்போ வருவார்? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என் அக்கா தங்கச்சிங்க இன்றைக்கி 150 நாளை தாண்டி போய்கிட்டு இருக்குது. எப்போ வருவார்? அவர்களுக்கு எப்போ வேலை கொடுப்பார்? உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்களே, அதை எப்போ நிறைவேற்றுவீங்க? 100 ரூபாய் சம்பளம் தானே கேட்குறாங்க. கம்யூனிசத்தை பேசக்கூடியவர், பாதி ஸ்டாலின்னு பேர் வச்சுக்கிட்டு நான் பாதி கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடியவர், எந்த புத்தகத்தை படித்து எந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் இந்த கூலிகள் வந்து இங்கே கூலிக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கூலி படத்தினுடைய விமர்சனம் பண்ணீங்கல்ல, அதனால நீங்கள் எந்த விதமான கம்யூனிஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது எந்த புத்தகம்னு எனக்கு தெரியல. லெலினை படிச்சிங்களா? மார்க்ஸை படிச்சிங்களா? யார் மூலியமாக ஈர்த்து வந்தீங்க? ஃபெடல் காஸ்ட்ரோவை படிச்சிங்களா? இல்லை சேகுவேராவை படிச்சிங்களா? இதில் எந்த இடத்துல உங்களை மாதிரி ஒரு ஸ்டாலின் இங்கே உள்ளே வராருன்னு எனக்கு தெரியல. கம்யூனிசத்தினுடைய புரட்சியும் எழுச்சியும் எப்படிப்பட்டதுன்றது இந்த ஸ்டாலினுக்கு தெரியுமான்றதே எனக்கு தெரியல. கம்யூனிசத்தினுடைய வரலாறுகள் ஒவ்வொன்றும் எப்பேற்பட்ட இரத்த துளிகள்ல இருந்து உருவாயிருக்குன்றது அவருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. நான் படித்தது மிக அல்ல, ரொம்ப கொஞ்சம் தான், சில பேப்பர்கள் தான். அப்போ நான் இவ்வளோ ஆதங்கப்படும் போது நீங்கள் எந்த ஸ்டாலின்? ஏகாதிபத்தியத்தினுடைய ஸ்டாலினா? கூலிகள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு வருவதற்கு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாத ஒருத்தரை நோக்கி இத்தனை கேள்விகளும் மடைமாற்றமும் செய்வது உங்களுடைய சமூக நீதி பார்வையா? இதை சொல்லி தான் நீங்கள் இங்கே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறீங்க. யாரை கூட்டு போய் யாரெல்லாம் ஊழலில் எல்லாரும் இந்த பதவியை இழந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறார்களோ இந்த அமைச்சர்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு இளைஞரணி மாநாடுன்ற பேரில் எல்லா ரிட்டையர்ட் ஆனவங்களையும் உள்ளே உட்கார வச்சு ஒரு மாநாடு நடத்திட்டு இதை வந்து நீங்கள் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எதை வேணால் பேசலாம், ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் மக்கள் சக்தி இன்னைக்கு தலைவர் தளபதி கிட்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சரை பற்றி விஜய் பேசும் பொழுது நான் சினிமா டயலாக்கா பேசுறேன்னு சொல்றீங்க, நீங்க என்ன சிலப்பதிகாரத்துல இருந்தா பேசுறீங்கன்னு. ஆமா, ஆனா என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு எப்பயோ ஒரு தடவை தானே அந்த டயலாக் பேசுறாரு. ஆனா விஜய் எப்பொழுதுமே டயலாக்காவே பேசுறாருல. நான் என்ன கேட்குறேன், அவரு நடிச்சிட்டு வராரு, நீங்க ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் பெரிய நடிகர் தானே. அப்போ உங்க பையன் பெரிய உச்சபட்ச நடிகர்னு மாசு சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் பெரிய உச்சபட்ச நடிகர். அது ஒத்துக்கிறீங்களா? யாரு மாசு சொன்னாருன்னு சொன்னேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? விஜய் ஒத்துக்கிறாரா உதயநிதி பெரிய நடிகர் அப்படிங்கிற? நான் சொல்றது புரியல உங்களுக்கு. மாசு சொன்னாரு, அதை விஜய் நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? உச்சபட்ச நடிகர்னு சொல்றாரு. விஜய் ஒத்துக்கிறாரா? அவர் உச்சபட்ச நடிகரா இல்லையா? அட போங்க, நீங்கள் எதாவது காமெடி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதாவது தன்னுடைய முகம் வந்து எப்படி அவங்க அப்பா வந்து இவரை ஒரு 2 படத்தில் நடிக்க வச்சு ஸ்டாலினை வந்து ஒரு பிம்பமாக எல்லாருக்கும் அந்த மூஞ்சை காட்டணும்னு நினச்சாரோ, அந்த முகத்தை நீங்கள் காட்டிட்டீங்க. என்ன 10 வயசுலேயே நான் நடிக்க வந்துட்டார். இன்றைக்கி 40 வருஷமாக இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கிறாரு. நான் 10 வயசில் திட்டம் போட்டிருப்பார் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வரணும், கட்சி ஆரம்பிக்கணும்னு. இப்போ விஜய் திட்டம் போட்டிருக்காரு. ஆனால் நான் 10 வயசில் நடிக்க வந்துட்டேன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. 10 வயசில் நடிக்க வந்துட்டேன்னு தான் சொன்னேன். அப்போவே முதலமைச்சர் வந்து திட்டம் போட்டுட்டாரா? அதை தான் நான் கேட்குறேன். அப்படி போட்டாரா? 10 வயசுலேயே போட்டாரா? உங்களுக்கான திட்டம் இருக்குது. நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தது இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இன்ப நிதி, அடுத்தது ஐயா முதல்வராக வந்துடுவார், துணை பேச்சுவார்த்தைகள். யார் நான் பேசுகிறேன்னா கழகத்தினுடைய அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் பேசும்பொழுது என்னுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற. ஆனால் பிஜேபியை பற்றி பெருசாக எந்த இடத்துலையுமே இன்னைக்கு கூட பேசியிருக்கிறாரு. போகிற போக்கில் அது பேசுறது அது ஒரு இன்னைக்கு இங்கே என்ன நடக்குது? இன்னைக்கு இங்கே அதாவது ஒரு ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க. இல்லை, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி இன்னொரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பூரில் ஒரு பெரிய மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அவங்க தான் தலைவர். 8 இதில் ஜெயிப்போன்னு சொல்லி சொன்னாங்க. பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிப்போன்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றத்துக்குமே இல்லை, லட்டு கூட வாங்கிட்டு பதில் சொல்லிட்டாங்களா? மாபெரும் வெற்றியின் தோல்வின்னு சொல்லிட்டாங்களே. இல்லை, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வார்த்தை ஜாலங்களில் 1000 பேசுங்க, புரியுதுங்களா? உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் எப்படிப்பட்டவங்கன்றது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும், புரியுதுங்களா? காங்கிரஸில் எப்படி இருந்தாங்கன்னு. இன்றைக்கி உங்கள் தம்பியும் அங்கே தான் இருக்கிறார், காங்கிரஸில் ஒரு
தொடர்ச்சியாக இதாக இருந்துகிட்டு இருக்கிறாரு, MP-ஆ எம்பியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா வசந்தகுமார் அவர்கள் விட்டுட்டு போன பணியை செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி அந்த பக்கம் அவர்களுக்கு நல்ல பேர் தான் இருக்குது, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, புரியுதுங்களா? ஆனால் நல்லது யார் செஞ்சாலும் அதை தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல இருப்பது தான் அரசியலில் ஆரோக்கியமானது. ஆனால் எங்களை எங்களை அதாவது நீங்கள் வந்து எங்களை எதிர்க்கலைன்னா உங்களை நாங்கள் அரவணைப்போம். ஸ்டாலின் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரா இல்லையா? எங்களை எதிர்த்தால் எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி அது பிஜேபிக்கு. ஆனா நீங்க பிஜேபியை வந்து பவர்ஃபுல்லா பிஜேபி எதிர்க்கலை. பி டீம் சொல்லுங்கள், சொல்ல மறந்துட்டீங்களே, சொல்லுங்கள். பிஜேபி பி டீம் இது திமுக தானே சொல்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் தானே அந்த கருத்தை உங்க மீது ஒரு முன்வைக்கிறாங்க. 20 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் அவரை சந்தித்து பேசிட்டாருன்னு கதறினாங்க தெரியுமா? எல்லாருமே கேள்விப்பட்டீங்களா? எப்போ காங்கிரஸ் கூட தாவேக்கா கூட்டணி வைக்க போகுது? காங்கிரஸ் எப்படி பிஜேபியோட பி டீம் கூட வரும்? இந்த பூச்சாண்டியை காட்டி தான் சிறுபான்மை மக்களுடைய எல்லா ஓட்டுகளையும் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஆனா அறுவடை பண்ணீங்க. பிஜேபியோட ஆதரவு தாவேக்காவுக்கு பின்புலத்துல இருக்கு. பிஜேபி தான் தாவேக்காவை இயக்குதுங்கிற விமர்சனம் இப்போ வரைக்கும் இருக்குல்ல. விமர்சனங்கள் இல்லை, நீங்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை சொன்னால் தான் இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை கொள்ளடிக்க முடியும். அது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படி இங்கே ஒருபோதும் நடக்காது. இந்த மக்களுக்கான தலைவனா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய தாவேக்காவை எதிர்க்கிற அளவுக்கு அந்த ஈக்குவலா அந்த பவர்ஃபுல்லோட பிஜேபி எதிர்ப்பதில்லை. தேவையில்லைங்க. இங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கா? சென்ட்ரல்ல இருக்காங்க. சென்ட்ரலில் வரும்போது சென்ட்ரலில் பார்த்துக்கலாம். நிதிகளை தரமாட்டேங்கிறாங்க, தாமதிக்கிறாங்க. நீங்கள் தராமல் நிறுத்துங்க, எங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும். உங்கள்கிட்ட மேஜிக் இருந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒன்று இருக்காதா? நீட் ரகசியத்துக்கு ஆப்போசிட்டா நீங்க ஒரு ரகசியம் வச்சிருக்கீங்களா? அதாவது உங்களை மாதிரி போலியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பெரியாரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு பொய் சொல்லி ஓட்டு வாங்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எங்களுடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் யார், நான் யாரை எதிர்க்கிறேன், கொள்கை ரீதியான எதிரி யாருன்னு இன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கேட்குறாரு. நம்மளுடைய கொள்கை எதிரி யாருன்னு ஒட்டுமொத்த கூட்டமும் கத்துது. நம்மளுடைய அரசியல் எதிரி யாருன்னு கேட்குறாரு, கத்துது. நீங்கள் அரசியல் படுத்தலைன்னு இருக்கீங்க. நீங்கள் வச்ச நடத்துகிற கூட்டத்தில் வாழை தாரையும் வாழை மட்டையையும் இலையையும் அறுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஒட்டு மொத்தமாக நிற்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சேர் கூட இல்லாமல் பரவாயில்ல, நான் இந்த கூட்டத்தில் நிற்பேன் பார்ப்பேன், நின்று பார்த்துட்டு போகுது. கூட்டத்தை கட்டுப்படுத்தணும். கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முறைப்படுத்தி கூட்டங்கள் இவ்வளோ வந்துடக்கூட அதுக்கேற்ற மாதிரி அளவுகளோட நீங்கள் இவ்வளோ கூட்டம் உள்ளே வந்து நிற்கிறத பார்த்துருக்கீங்க. அது நீங்கள் 500 பேர்னு கூட சொல்லுவீங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. மக்கள் சாட்சி இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. அது 50,000மோ 1,00,000மோ எவ்வளோ பேரும் வந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு கதறிக்கிட்டே இருப்பீங்க, கதறுங்கன்றேன். விஜய்க்கும் நாஞ்சில் சம்பத்துக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் பாண்டிச்சேரிக்கும் வரல, ஈரோட்டுக்கும் வரல? தாவேக்காவும் நாஞ்சில் சம்பத்தை டம்மி பண்ணி தான் வச்சுருக்கா. அதாவது அவருக்கு டம்மி பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்போ விஜய் நாஞ்சில் சம்பத்தை மேடை ஏற்றி பேச வைப்பதில் விருப்பம் இல்லையா? விஜய் விரும்பலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் மைக்கை கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். 5 நிமிஷத்தில் பேசுங்கன்னா அவர் அந்த நன்றியை தான் சொல்லிகிட்டு இருப்பார். புரியுதுங்களா? அது போக இல்லை அவர்கள் பேசுறாரு, அதான் சொல்கிறேன். மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க. தாவேக்காவில் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 பேச்சாளர்னா ஒரே ஒரு ஆள், அது நாஞ்சில் சம்பத் தான். நாஞ்சில் சம்பத்தே விஜய் தவிர்க்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி எந்த அஜெண்டாவும் ஏன் உங்ககிட்ட இருக்க ஆயுதத்தை ஏன் பயன்படுத்த மாட்டேங்குது? இல்லை, எல்லா அந்த ஆயுதங்கள் இன்னைக்கு தமிழகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கு. முந்தா நாள் சோழிங்கநல்லூரில் பேசியிருக்கு நேற்று. ஆனால் விஜய் முன்னாடி மேடையில் ஏறி நாஞ்சில் சம்பத்து பேசலைல்ல. இதைத்தானே எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஏன் அதே நாஞ்சில் சம்பத் தானே பேட்டி கொடுத்தாரு, உங்களுடைய ரசிகன் நானுன்னு சொன்னாரு, பேட்டி கொடுத்தாரு அப்படின்றத. பாண்டிச்சேரியில் விஜய் மேடையில் பேசலை, ஈரோட்டில் விஜய் மேடையில் பேசலைங்கிறப்ப நாஞ்சில் சம்பத் தாவேக்காவிலையும் டம்மியாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு தானே விமர்சனம் வெளியில். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லா ஊருக்கும் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, போய்கிட்டு இருக்கிறாரு. எல்லா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடைகள்லையும் முழங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளால் பார்க்க முடியுது, காணொலிகள் வந்துக்கிட்டு இருக்குது. அவரை தவிர்க்கணுன்றது எந்த நோக்கமும் கிடையாது. அவர் வரேன்றவரை விருப்பப்பட்டு தான் அரவணைச்சிருக்குதே தவிர்த்து வர வச்சு அவரை தவிர்க்க வேண்டிய எந்த அவசியமும் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை. நாஞ்சில் சம்பத் மிகப்பெரிய ஒரு கீ பிளேயர். அப்பேற்பட்ட கீ பிளேயரை நீங்கள் சப்ஜூட்டில் வச்சுருக்கணும், அரசியலை சப்ஜூட்டாக தான் வச்சுருக்கணுங்கிறது
உங்களுடைய அறியாமையை தானே வெளியில் அரசியல் வட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு கட்சியை கட்டமைச்சு தமிழகத்தில் இப்படி இப்போ கோடான கோடி மக்கள் முன்னாடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருவார் இந்த தலைவர்னு 75 ஆண்டுகள் நம்ம திராவிட பாரம்பரியத்தை பேசுகிறோம், மன்னராட்சி முறையை கட்டமைச்சிக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் எவனுமே எந்த கேள்வியும் கேட்காதவனை இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பேச வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவன் உருவாகி இருக்கிறான்னா அந்த தலைவனுக்கு தெரியாத எப்படி பேச வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் பேசும் பொழுது இன்னும் முக்கியமான ஆட்கள்லாம் தாவேக்கால இணைய இருக்காங்கன்னு சொல்றாரு. உண்மைதான். ஓபிஎஸ் தாவேக்காவில் இணைய போகிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த உங்களுடைய நேர்காணலையே சொல்லியிருக்கிறேன், டிசம்பரில் ஜனவரியில் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்குது. பல பேர் இருக்காங்க. இந்நாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வந்து நிற்க போகிறாங்கன்றதை பாருங்கன்ற. பல பேர் இருக்காங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அங்கே எப்பேற்பட்ட ஒரு சூழலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மாற்று நிச்சயமாக இந்த தலைவனாக இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. அதனால வராங்க. நம்பிக்கை இருக்கா 2026 மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. முடியும்னு நம்பிக்கை இருக்கா? மக்கள் தேவைன்னு நினைக்கிறாங்க. இது திருப்பியும் இங்கே போனால் நம்ம நம்பிக்கை இருக்கா? மக்களுடைய எதிர்பார்ப்பு வேற. நம்மளால ஆட்சியை பிடிச்சிட முடியும், தாவேக்கா தமிழ்நாட்டை ஆளும் 2026 நம்பிக்கை இருக்கா? ஆமாம், இவங்க இப்போ கஜானாவை காலியாக்கிட்டாங்க, இருக்கிற டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் வித்துட்டீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கு இனிமேல்? அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவீங்க? ஆட்சி நடத்துறது சேலஞ்சு தான். அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறது தான் தலைவர் தளபதியினுடைய வேலை. அதுதான் கடமை. இனிமேலும் போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் இப்பேற்பட்ட ஒரு மக்கள் எழுச்சியை கட்டமைச்சிருக்கிறாரு, உருவாக்கியிருக்கிறாரு. இன்றைக்கி மக்கள் அதுதான் வேணும்னு கேட்குறாங்க. 2026 ஜனவரியில் பெரிய மாஸ் பிரேக்கிங் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாம், அதிமுகவோட தாவேக்கா கூட்டணிங்கிறது தான் பிரேக்கிங். நிச்சயமாக இருக்காது. நிச்சயமாக இருக்காது. மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் தாவேக்காவோட கூட்டணி, ஒரு புதிய அணி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை அதிமுக ஏற்றுக்குமா? $1 மில்லியன் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா விஜய் ஏற்றுப்பாரா? ஒருபோதும் ஏற்றுக்க. ஆந்திராவில் பவன் கல்யாண் மாதிரி. ஆந்திராவில் பவன் கல்யாண் என்னன்றது பவன் கல்யாணுக்கு தான் அவருக்கு தெரியும். பவன் கல்யாணை விட பெரிய ஒரு போஸ்டிங் விஜய் எதிர்பார்க்குறாரா? இல்லை, யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கலையே. அவர் யார்கிட்ட போய் நின்னார் இது வரைக்கும்? ஒரே நேரத்தில் இங்கே ஒன்றியத்தையும் மாநிலத்தையும் எதிர்த்து பேசிய தலைவன் இது வரைக்கும் வரலாற்றுல யாரு? நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் நெறியாளர்களாக பத்திரிகையாளராக இருக்கீங்க? ஆனால் சீமான பேச மாட்டேங்கிறாங்கிற விமர்சனம். சீமான் ஒரு ஆளே இல்லை. சீமானை எதுக்கு பேசணும்? நீ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. நான் தான் சொல்லிட்டேனே, பச்சோந்தியை விட ரொம்ப மிக வேகமாக கலர் மாறக்கூடியவர் இவர். இவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த தேவைகள் இங்கே இல்லை. யாரை பற்றி பேசணுமோ அதை பற்றி தான் பேசணும். நம்ம எதிரிகளை 10 விதமாக கட்டமைச்சிக்கிட்டோன்னா 10 பேர்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னோட எதிரி யாருன்றது, இலக்கு என்னன்றதை நான் முடிவு பண்ணிட்டு தான் உள்ளேயே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அதை நோக்கி தான் அவருடைய பயணம் இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு இவரையும் பேச இவர் தேவை, இவருக்கு ஒரு வணக்கம் போடுங்க, அவருக்கு ஒரு வணக்கம் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது இல்லை. இங்கே வந்திருக்கிறது அவருக்காக இல்லை, மக்களுக்காகன்னு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. விஜயோட ஸ்பீச்சும் பெரிய அளவில் இன்றைக்கி போய் ரீச் ஆகிருக்கு. உங்களுடைய கருத்துக்களும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.